அவர் நீதிபதி கிட்ட என் ஆராய்ச்சியை முடிக்க இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்கன்னு கேக்குறார். அதுக்கு அந்த நீதிபதி சொன்ன பதில் என்ன தெரியுமா? குடியரசிற்கு விஞ்ஞானிகள் தேவையில்லை. சரியா சொன்னீங்க. குடியரசிற்கு விஞ்ஞானிகளோ வேதியியலாளர்களோ தேவையில்லை. நீதியோட போக்க தாமதப்படுத்த முடியாது. என்ன ஒரு கொடூரமான பதில்! இதுதான் அந்த்வான் லோரான் டி லவோசியரோட சோகமான முடிவு. ஆமா, இன்னைக்கு நாம பேச போறது இந்த மாபெரும் விஞ்ஞானிய பத்தி தான். உங்ககிட்ட இருக்கிற இந்த வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளை வச்சு, அதாவது ஒரு வழக்கறிஞரா படிச்சவர் எப்படி வேதியியல் உலகத்தையே தலைகீழா மாத்தினார், ஆமா, அப்புறம் அவரோட முக்கிய கண்டுபிடிப்புகள் என்ன, பிரெஞ்சு புரட்சி எப்படி அவரோட வாழ்க்கையை இப்படி ஒரு சோகமான முடிவுக்கு கொண்டு வந்ததுன்னு ரொம்ப ஆழமா அலச போறோம். கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். லாவோசியர் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தார், சட்டம் படிச்சார்னு இருக்கு. ஆனா சட்டம் படிச்ச ஒருத்தர் எப்படி கெமிஸ்ட்ரிக்குள்ள வந்தார்? அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கே. அதுதான் அவரோட கதையில இருக்கிற சுவாரஸ்யமே. அவர் 1743ல பாரிஸ்ல ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தார். அவங்க அப்பாவுக்கு இவரை ஒரு பெரிய வழக்கறிஞரா ஆக்கணும்னு ஆசை. ஓ, வழக்கமான பெற்றோர் மாதிரி. ஆமா, அதனால அவரும் அப்பாவோட ஆசைக்காக பாரிஸ் பல்கலைக்கழகத்துல சட்டம் படிச்சு 1764ல வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ண லைசன்ஸும் வாங்கிட்டார். அப்போ அவங்க அப்பா பேச்சு கேட்டுக்கிட்டே சைட்ல தனக்கு பிடிச்சதையும் படிச்சிருக்கார் போல. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவருக்கு அறிவியல் மேல ஆர்வம் இருந்திருக்குன்னு குறிப்புகள் சொல்லுது. சரியா சொன்னீங்க. சட்டம் படிக்கும் போதே அவர் இயற்கை அறிவியல் வகுப்புகளுக்கும் தவறாம போயிருக்காரு. குறிப்பா புவியியல், கனிமவியல், வேதியியல்னு எல்லாத்துலயும் அவருக்கு ஆர்வம். நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. சட்டப்பட்டம் வாங்கின அதே வருஷத்திலேயே அவரோட முதல் வேதியியல் கட்டுரையும் அவர் வெளியிட்டார்னு இருக்கு. ஆமா, இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவரோட சட்ட படிப்பு அவருக்கு அறிவியல் உலகத்துல ரொம்ப உதவியா இருந்திருக்கு. அது எப்படி? நிச்சயமா, ஒரு வழக்கறிஞருக்குரிய துல்லியத்தோட தர்க்க ரீதியான வாதங்களோட தான் அவர் தன்னோட அறிவியல் கருத்துக்களை முன்வைத்தார். அதனாலதான் அவரோட எழுத்துக்கள் ரொம்ப தெளிவா சுலபமா புரியற மாதிரி இருந்துச்சு. ஓ, சரி சரி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. தன்னோட கண்டுபிடிப்புகளோட உரிமை விஷயத்துல அவர் ரொம்ப கவனமா இருந்தார். அதாவது தான் வேலைய மத்தவங்க திருடிடுவாங்கன்னு அவருக்கு ஒரு பயம் இருந்திருக்கு இல்லையா? ஆமா, இன்னைக்கு நாம ஒரு ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்றோம், காப்புரிமை வாங்குறோம். ஆனா அன்னைக்கு அந்த மாதிரி வாய்ப்புகள் குறைவு. அதனால அவர் என்ன பண்ணுவார்? அப்போ எவ்வளவு போட்டி நிறைஞ்சதா இருந்திருக்கும்னு இது நமக்கு காட்டுது. ஓகே, அப்போ சட்டம் படிச்ச ஒருத்தர் வேதியியல் பக்கம் வர்றதே ஆச்சரியமா இருக்கு. சரி, அவர் உள்ள வந்ததும் சும்மா இல்லாம மொத்த வேதியியல் உலகத்தையும் தலைகீழா மாத்தினாருன்னு சொல்றீங்க. அப்படி என்ன புரட்சி அவர் செஞ்சார்? அது ஒரு பெரிய கதை. அவர் வர்றதுக்கு முன்னாடி வேதியியல் உலகம் கிட்டத்தட்ட 100 வருஷமா ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்னு ஒரு தியரிய நம்பிட்டு இருந்துச்சு. ஃப்ளோஜிஸ்டானா? அது என்னது? பேர் கேட்கவே வித்தியாசமா இருக்கே. அது ஒரு கற்பனையான பொருள். அதாவது ஒரு பொருள் எரியும் போது அதுக்குள்ள இருந்து ஃப்ளோஜிஸ்டான் அப்படின்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத விஷயம் வெளியேறுது. அதனாலதான் அந்த பொருள் எரியுதுன்னு நம்பினாங்க. ஒரு பொருள் எரியும் போது அதுல இருந்து ஏதோ ஒன்னு வெளியே போகுதுன்னு நம்பினாங்களா? ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆமா, ஒரு பொருள் எரிஞ்சு முடிஞ்சதும் மிச்சம் இருக்கிற சாம்பல்ல ஃப்ளோஜிஸ்டான் இருக்காதுன்னு சொன்னாங்க. இந்த நம்பிக்கையை தான் லாவோய்சியர் உடைச்சார். எப்படி? வெறும் வாய்ப்பேச்சால இல்ல, துல்லியமான சோதனைகள் மூலமா. இதுக்கு அவரோட சட்ட பின்னணி ரொம்ப உதவியா இருந்துச்சு. ஒரு வழக்கறிஞர் எப்படி ஆதாரங்களை சேகரிப்பாரோ அப்படி அவர் தன்னோட சோதனைகள்ல அளவீடுகளை ரொம்ப துல்லியமா சேகரிச்சார். எப்படிப்பட்ட சோதனைகள்? ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அவர் பாஸ்பரஸ், கந்தகம் மாதிரியான பொருட்களை எடுத்து ஒரு மூடிய கண்ணாடி குடுவைக்குள்ள வச்சு எரிச்சார். எரிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த குடுவையில இருந்த விளைபொருளை எடை போட்டு பார்த்தார். எல்லாருக்கும் ஆச்சரியம். அந்த விளைபொருளோட எடை அவர் ஆரம்பத்துல எடுத்த பொருளோட எடையை விட அதிகமா இருந்துச்சு. ஒரு நிமிஷம், ஃப்ளோஜிஸ்டான் தியரி படி பொருள்ல இருந்து ஏதோ ஒன்னு வெளியே போனா எடை குறையமா, ஆனா இங்க எடை கூடி இருக்கு. இது எப்படி சாத்தியம்? சரியா கேட்டீங்க. லாவோய்சியர் சொன்னார், பொருள்ல இருந்து எதுவும் வெளியே போகல, அது எரியும் போது காத்துல இருந்து ஏதோ ஒரு பொருள் அது கூட வந்து சேருது, அதனாலதான் எடை கூடுதுன்னு நிரூபிச்சார். ஓ, காத்துல இருந்து ஒன்னு சேருதா? ஆமா, காத்துல இருந்து வந்து சேர்ந்த அந்த பொருளுக்கு தான் அவர் பிற்காலத்துல ஆக்சிஜன் அப்படின்னு பேர் வச்சார். எரிதல், துருப்பிடிக்கிறது, நாம சுவாசிக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் அந்த ஆக்சிஜன் தான் காரணம்னு கண்டுபிடிச்சார். அப்போ இந்த நிறைய அழிவின்மை விதி, அதாவது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ்க்கு, இதுதான் அடிப்படையா? கரெக்ட். ஒரு வேதியியல் வினை நடக்கும்போது மொத்த நிறை ஒரு ரிக்கலும் மாறாது. வினைக்கு முன்னாடி இருந்த பொருட்களோட மொத்த எடை என்னவோ அதேதான் வினைக்கு பிறகும் இருக்கும்.
இது நவீன வேதியியலோட அசைக்க முடியாத ஒரு அடிப்படை விதி. இந்த விதியை உலகத்துக்கு கொடுத்தது லாவோசியர் தான். சரி, எரிதல் பத்தி இருந்த தப்பான நம்பிக்கையை உடைச்சார். இத தாண்டி அந்த காலத்துல மக்கள் நம்பிட்டு இருந்த வேற என்ன பெரிய விஷயத்தை அவர் மாத்தி எழுதினார்? ஒரு முக்கியமான விஷயம் தண்ணீர். கிட்டத்தட்ட 2000 வருஷமா அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி பூமி, நீர், நெருப்பு, காற்று தான் இந்த உலகத்தோட அடிப்படை தனிமங்கள்னு உலகம் நம்பிட்டு இருந்தது. ஆமா, அதுதான் 4 பூதங்கள்னு சொல்லுவாங்க. சரியா சொன்னீங்க. ஆனா லாவோசியர் தான் தண்ணீர் ஒரு தனிமம் இல்ல, அது ஹைட்ரஜன், ஆக்சிஜன் சேர்ந்த ஒரு கூட்டுப்பொருள்னு சோதனை செஞ்சு நிரூபிச்சார். இது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி. அடேங்கப்பா, 2000 வருஷம் நம்பிக்கைய உடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது மட்டும் இல்ல, வேதியியலுக்கு ஒரு முறையான பேரிடல் முறையையும் ஒரு உருவாக்குனார்னு படிச்சேன். ஆமா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசவாதிகள் அவங்க இஷ்டத்துக்கு ஆயில் ஆஃப் விட்ரியால், பட்டர் ஆஃப் ஆன்டிமனின்னு கவித்துவமா பேர் வச்சிட்டு இருந்தாங்க. ஓ, கேட்கவே வேடிக்கையா இருக்கு. லவாய்சியர் சில விஞ்ஞானிகளோட சேர்ந்து ஒரு முறையான அமைப்பை உருவாக்குனாரு. சல்ஃபியூரிக் அமிலம், சல்ஃபேட்டுகள், ஆக்சைடுகள்னு இன்னைக்கு நாம பயன்படுத்துற பல பேர்கள் அவர் உருவாக்குனதுதான். சிம்பிளா சொல்லணும்னா கெமிஸ்ட்ரிக்கு ஒரு புது அகராதியையே அவர் எழுதி கொடுத்தார். லவாய்சியரோட இந்த பிரம்மாண்டமான சாதனைகளுக்கு பின்னாடி அவரோட மனைவியோட பங்கு ரொம்ப வலுதுன்னு சொல்லப்படுது. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா, மேரியான் பால்ஸ். அவங்கள பத்தி பேசாம லவாய்சியரோட கதை முழுமை அடையாது. ஒரு நிமிஷம், அவங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது 13 வயசுதானா? அந்த வயசுல ஒரு பொண்ணு கணவரோட அறிவியல் ஆராய்ச்சியில இவ்வளவு பெரிய பங்கு ஆற்றியிருக்காங்கிறது நம்பவே முடியலையே. ஆமா, அந்த காலத்துல அது சகஜம்தான். ஆனா அவங்க வெறும் மனைவியா மட்டும் இல்ல, காலப்போக்குல லாவாய்சியரோட அறிவியல் உலகத்துல ஒரு பிரிக்க முடியாத சக்தியா மாறினாங்க. எப்படி? அவங்களுக்கு ஆங்கிலம் நல்லா தெரியும். அதனால ரிச்சர்ட் கிர்வான் மாதிரியான பிரிட்டிஷ் விஞ்ஞானிகளோட முக்கியமான புத்தகங்களை பிரெஞ்சுல மொழிபெயர்த்து கொடுத்தாங்க. இது லாவாய்சியர் உலக அளவுல நடக்கிற ஆராய்ச்சிகளை தெரிஞ்சுக்க ரொம்ப உதவியா இருந்துச்சு. மொழிபெயர்ப்பு மட்டும்தானா, இல்ல வேற எதுவும் செஞ்சாங்களா? நிறையா. அவங்க ஒரு திறமையான ஓவியர். லாவோய்சியர் தன்னோட சோதனைகளுக்கு பயன்படுத்தின சிக்கலான கருவிகளை எல்லாம் ரொம்ப துல்லியமா வரைஞ்சாங்க. ஓ, அந்த படங்களை தான் அவர் தன்னோட புத்தகங்கள்ல பயன்படுத்தினாரா? ஆமா, அது மூலமா மத்த விஞ்ஞானிகளால அவரோட சோதனைகளை புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதுக்கும் மேல அவங்க வீட்ல ஒரு அறிவியல் வரவேற்பறை நடத்த ஆரம்பிச்சாங்க. அப்படின்னா வீட்ல விஞ்ஞானிகள் எல்லாரும் கூடி பேசுவாங்களா? அதேதான். பெஞ்சமின் பிராங்க்லின் மாதிரி பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அங்க அவங்க கூடி பேசுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க, சின்ன சின்ன சோதனைகள் கூட செஞ்சு பாப்பாங்க. அதாவது அவங்க வீட்டு ஹால்லயே ஒரு மினி சயின்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. சரியா சொன்னீங்க. இது எல்லாத்தையும் திறமையா நிர்வகிச்சது மேரியான் தான். அவங்க லாவாசியருக்கு ஒரு உதவியாளர் மட்டும் இல்ல, ஒரு உண்மையான அறிவியல் கூட்டாளி. அறிவியல் ஒரு பக்கம் இருந்தாலும் லாவோசியர் ஒரு புது ஊழியராகவும் அரசாங்கத்திலையும் பல வேலைகள் செஞ்சிருக்கார். இது அவரோட வாழ்க்கையோட இன்னொரு முகம் இல்லையா? ஆமா, அவர் அரச வெடிமருந்து நிர்வாகத்துல ஒரு ஆணையரா இருந்தாரு. தன்னோட வேதியியல் அறிவை வச்சு பிரான்ஸோட வெடிமருந்தோட தரத்தை பல மடங்கு உயர்த்தினாரு. ராணுவத்துக்கு இது ஒரு பெரிய பலமா இருந்திருக்கும். நிச்சயமா. அது மட்டும் இல்லாம பிரான்ஸ் முழுக்க ஒரே மாதிரியான எடை மற்றும் அளவீட்டு முறைய, அதாவது மெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வர்ற குழுவிலையும் அவர் முக்கிய பங்காற்றினார். இதெல்லாமே நாட்டுக்கு நல்லது செய்யற வேலைகள் மாதிரி தான் தெரியுது. ஆனா அவர் செஞ்ச இன்னொரு வேலை தான் அவரோட உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சது. அதுதான் அந்த வரி வசூலிக்கிற வேலை, ஃபெர்ம ஜெனரல். அது என்ன அமைப்பு? அது ஏன் அவ்வளோ வெறுக்கப்பட்டது? ஃபெர்ம ஜெனரல் அப்படிங்கிறது ஒரு தனியார் வரி வசூல் நிறுவனம். மன்னருக்காக மக்கள் கிட்ட இருந்து வரி வசூல் பண்ற வேலையை இவங்க தான் செய்வாங்க. பிரைவேட் டாக்ஸ் கலெக்டர்ஸ் மாதிரி. ஆமா. இதுல என்ன பிரச்சனைனா, இவங்க ரொம்ப கடுமையா, சில சமயம் தேவைக்கு அதிகமா வரி வசூல் பண்ணி அதுல ஒரு பெரிய பங்க கமிஷனா இவங்களே எடுத்துப்பாங்க. அதனால மக்கள் பார்வையில இவங்க ரத்தத்தை உறிஞ்சுற அட்டைப்பூச்சி மாதிரி. ஓ, அப்ப மக்கள் கோபம் இவர் வேலை திரும்பினதுக்கு இதுதான் முக்கிய காரணம். அவர் ஒரு விஞ்ஞானி, நாட்டுக்கு நல்லது செஞ்சிருக்காருன்னு யாரும் பார்க்கல. துரதிர்ஷ்டவசமா இல்ல. பிரெஞ்சு புரட்சி வெடிச்சப்போ கோபத்தோட இருந்த மக்களுக்கு ஃபெர்மே ஜெனரல் இருந்த எல்லாரும் எதிரிகளாதான் தெரிஞ்சாங்க. லாவோய்சியர் அந்த அமைப்புல இருந்ததுதான் புரட்சி வெடிச்சப்போ அவருக்கு எதிரா திரும்பியது. அவரோட அறிவியல் சாதனைகள் எதுவுமே அங்க கணக்கில் எடுத்துக்கப்படல. அப்போதான் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர் அந்த நீதிபதி கிட்ட கொஞ்சம் அவகாசம் கேட்டார். தன்னோட ஆராய்ச்சியை முடிக்க இல்லையா? ஆமா, அவரோட கடைசி ஆசை தன்னோட ஆராய்ச்சியை முடிச்சு அதோட முடிவுகளை எழுதி வைக்கணுங்கிறது தான். அதுக்கு அவர் கேட்டப்போதான் அந்த நீதிபதி சொன்ன பதில் வரலாற்றின் இரக்கமற்ற பக்கங்கள்ல ஒண்ணு.
குடியரசிற்கு விஞ்ஞானிகள் தேவையில்லை. யோசிச்சு பாருங்க, நவீன வேதியிலேயே உருவாக்கிய ஒரு மனிதனோட கடைசி ஆசையை நிராகரிக்க இதைவிட மோசமான ஒரு வாக்கியம் இருக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. மே 8, 1994 தன்னோட 50 வயசுல அவர் கில்லட்டினால கொல்லப்பட்டார். உண்மையிலே ரொம்ப சோகமான முடிவு. லாவிசியர் கொல்லப்பட்டாலும் அவரோட அறிவியல் பங்களிப்புகள் இன்னிக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கு. எரிதல்னா என்ன, சுவாசம்னா என்ன, நிறைய அழிவின்மை விதின்னு நாம இன்னைக்கு படிக்கிற வேதியியலோட அஸ்திவாரத்தையே அவர் தான் போட்டாரு. ஆமா, அதனாலதான் இன்னைக்கு பாரிஸ்ல இருக்கிற ஈஃபில் கோபுரத்துல பொறிக்கப்பட்டிருக்கிற 72 பிரெஞ்சு மாமேதைகளோட பெயர்கள்ல லாவிசியரோட பேரும் இருக்கு. சரியா சொன்னீங்க. அவரோட மரணம் ஒரு அநீதியா இருக்கலாம், ஆனா அவரோட மரபு அழியாதது. இத நாம ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா ஒரு ஆழமான கேள்வி எழும்புது. என்ன கேள்வி? லாவோசியரை ஒரு துல்லியமான தர்க்க ரீதியான விஞ்ஞானியா மாத்துனது அவரோட சட்டப்படிப்பு. வேதியியல்ல புரட்சி செய்ய தேவையான கருவிகளை அதுதான் அவருக்கு கொடுத்துச்சு. ஆனா அதே சமயம் பொதுநிதி மற்றும் சட்டத்துல அவர் செஞ்ச அந்த வரி வசூலிப்பாளர் வேலைதான் அவரோட மரணத்துக்கு காரணமா அமைஞ்சது. ஆமா, இது ஒரு பெரிய முரண். இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஒருத்தரோட மிகப்பெரிய பலமே சில நேரங்கள்ல அவரோட மிகப்பெரிய பலவீனமா எப்படி மாறுது? எது அவரை உருவாக்குச்சோ அதுவே அவரை எப்படி அழிக்கவும் செய்து? லாவோசியரோட வாழ்க்கை இந்த கேள்விக்கான ஒரு சக்தி வாய்ந்த அதே சமயம் சோகமான உதாரணம்.